வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. எப்சம் சால்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த எப்சம் சால்ட்டோடைய பயன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரிலாக்ஸேஷன். உப்புனாலே பார்த்தீங்கன்னாக்கா மகத்துவம் தான். பார்த்தீங்கன்னா நமக்கு சக்கரை மாதிரியே தான் இருக்கும். கண்ணாடி மாதிரி பல 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 பலன்னு இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. எப்சம் சால்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் எப்சம் சால்ட்டோடைய யூசஸ் என்ன, நிறைய விஷயம் சொல்கிறாங்க, அது உண்மைதானா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிஜமாக உண்மைதான். இது வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லலாம். மட் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிக்கு நான் வந்து மெயினாக நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன் என்னுடைய கிளினிக்கில். பட் இந்த எப்சம் சால்ட்டோடைய பயன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரிலாக்ஸேஷன், பிளட்டு சர்க்குலேஷன், பிளட்டு கிளாட்டு, கான்ஸ்டிபேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை நம்ம ஏன் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு, ஏன்னா டாக்ஸினை உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸினை அப்படி அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த எப்சம் சால்ட்டுக்கு உண்டு. உப்புனாலே பார்த்திங்கனாக்க மகத்துவம் தான். கடல் நீர் உப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி உண்டு, சத்து உண்டு. அதே மாதிரி தான் எப்சம் சால்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து ஃபீட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்ற நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேண்டாம். நான் ஃபீட்டில் வச்சு காலோடைய பாதங்களில் எந்த அளவுக்கு நம்ம அதோட யூஸை பயன்படுத்தலாம். இதனால் வந்து பெரியவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரியவங்க இருப்பாங்க. ஸோ மெமரி, ஸோ டோட்டல் பாடியோடைய டீடாக்ஸ் எப்படி பண்ணுறது, எல்லா நரம்புகளையும் ஸ்டிமுலேட் எப்படி பண்ணுறது, அதோடைய சால்ட்டோடைய மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தி பெஸ்ட் ரிசல்ட் எதுக்கு? கிட்னி மட்டும் கிடையாது, அது கழிவுகளை எதெல்லாம் உடம்போட உறுப்புகளை பார்த்தீங்கன்னா கழிவுகள்னு ஒன்று வந்து நிற்கும். அதெல்லாம் எடுத்து ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாதிரி இந்த சால்ட் ரெடி பண்ணும். ஸோ இதோடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அதனால தான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். வெறும் சால்ட் தான், நீங்கள் எதுவுமே வேறு எதுவும் தேவையில்லை. வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எப்சம் சால்ட்டை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லைனா 1/2 hour நீங்கள் வச்சாலே போதுமான விஷயம். கொதிக்கிற தண்ணியில் வெதுவெதுப்பான நீரில் போட்டாலே போதுமான விஷயம். ஸோ பெரியவங்களுக்குலாம் கால்வலி, வெரிகோசிஸ் வெயின், நரம்பு ஓட்டங்கள் சரியாக இல்லாமல் நரம்பு சுருங்கி போயிருக்கிற விஷயங்கள். ஏன்னா கால் பாதங்களில் தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உறுப்புகளுடைய சீடு. நான் அடிக்கடி சொல்லுவேன், தலையோடைய முடியோடைய வேர்க்கால்கள் எங்கே இருக்குது, எல்லோரும் இங்கே இருக்குன்னு நினச்சிட்ருப்பீங்க. அதோட பிசுப்பு தான் அங்கே வந்து அதோட சீடை வந்து பார்த்திங்கன்னா கால் கட்டை விரலில் இருக்குது. ஸோ இதுமாரி ஹார்ட்டு, லிவர், உங்களுக்கு கல்லீரல் எல்லாத்தோடைய ஸ்டிமுலேஷன் எங்கன்னு கேட்டிங்கனாக்கா கால் பாதம். என்றைக்கு நம்ம செருப்பு போட ஆரம்பித்தோமோ அன்றைக்கே நமக்கு வாழ்க்கையின் தரம், அதாவது நீடிப்புத்தன்மை குறைஞ்சிருச்சு. எர்த்தே கிடைக்கிறதில்ல. வீட்டிலேருந்து இறங்குறோம். இதை நான் அடிக்கடி எல்லா பதிவுலையும் மேக்ஸிமம் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வீட்டுக்கு எர்த்து இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களால் கரண்ட் சப்ளையே வாங்க முடியாது. வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ஃபீஸ் போய்கிட்டே இருக்கும். காரணம் எர்த்து இல்லை. எர்த்து இல்லைன்னா என்னாகும், ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ண முடியாது, ஏசி யூஸ் பண்ண முடியாது, ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண முடியாது, ஷார்ட் ஆகிட்டே இருக்கும். காரணம் எர்த். அப்போ எர்த்து எந்த அளவுக்கு முக்கியம். அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும் எல்லா நரம்புகளும் ஒயர் மாதிரி, எல்லா உறுப்புகளும் ஒரு பல்ப் மாதிரி ஒன்று ஒரு வோல்டேஜில் எரிஞ்சிட்ருக்கும். ஸோ அதுக்கு எர்த்து இல்லைன்னா எப்படி? எர்த்தை நம்ம யாருக்கு கொடுக்குறோம், எப்போ கொடுக்குறோம்? கொஞ்ச நேரம் தரையில் யாராவது 1 மணி நேரம் வெறும் மண்ணில் நிற்கிறீங்களா? இல்லை. வீட்டிலேருந்து செருப்பு போட்டுக்கிட்டே உள்ளே போகிறாங்க, காரில் ஏறுறாங்க, அப்படியே கார்பரேட் உள்ளே போகிறாங்க, கார்பரேட்லேருந்து அப்படியே வீட்டுக்கு வராங்க, திருப்பி அப்படியே வராங்க, பெட்டில் படுத்துக்கிறாங்க. யார் கொடுக்குறா? அந்த காலத்தில் விவசாயிகள் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு யாரும் கொடுக்கறதில்ல. ஸோ எர்த்தே இல்லாமல் எவ்வளோ நேரம் வாழலாம்? ப்ளஸ்லேயே இருந்தாக்கா போதும். மைனஸ்னு ஒன்று இருக்கும், ப்ளஸ் மைனஸ் டைனமோ மாதிரி ஏரில் இருக்கிறத கடிச்சு கொஞ்சம் வாழ்ந்துட்டுருக்கோம், அவ்வளோதான். 200-300 வருஷம் 400 வருஷம்லாம் வாழ்ந்துருக்காங்க. காரணம் என்ன? ஹெல்த்தியோட இந்த எர்த்தை முழுமையாக அனுபவிச்சாங்க. இந்த சீட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த சீட் காலில் உள்ள நம்ம உறுப்புகளோட சீலுக்கு நம்ம எர்த்தே கொடுக்கறதில்ல. ஏதோ பேருக்கு எப்பயாவது அத்தி பூத்த மாதிரி நீங்கள் அது காலில் கீழே இருக்கீங்க. ஸோ இது மாதிரி எங்கேயாவது கிராமங்களுக்கு போனால் உண்டு. ஸோ அப்பயும் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் போட்டுப்போம், செருப்பு போட்டுக்கும். வீட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா வீட்டில் நடக்கும் போது டைல்ஸ், அப்போ டைல்ஸ் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கெமிக்கல், செராமிக் இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ எர்த்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அப்போ நம்ம வந்து முழுமையாக எர்த்தை அனுபவிக்கிறோமா? இல்லை. ஸோ அந்த பயனை இந்த எப்சம் சால்ட் கொடுக்கும். எர்த்துக்கான ஒரு எனர்ஜி, ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அதெல்லாம் கொடுக்கும். ஸோ அதனால் அதுக்கு நான் வந்து எர்த்தே வைக்கக்கூடாது, இதில் இருந்து ஈக்குவல் ஆகிடுன்னு சொல்ல வரல. 100% நீங்கள் நீடித்து வாழணும், நல்ல சக்தியோடு சத்தோடு வாழணும்னா அவசியம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்களுடைய 2 பாதங்களையும் கிரவுண்ட், அதாவது மண்ணில் வைக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் டைல்ஸில் நடக்கிறேன் அதெல்லாம் கணக்கு கிடையாது. மண்ணில் வெறும் தரையில் வைக்கணும். அந்த காலத்தில் வீடு கட்டுவாங்க, பார்த்தா லேண்ட் இருக்கும், மண்ணில் சேர் போட்டு சண்டையெல்லாம் அப்படி உட்காருவாங்க வெறும் பாதத்தில் வச்சுட்டு.
இப்போல்லாம் யாருமே அது பண்ணுறது கிடையாது. கொஞ்சோண்டு இடம் கிடச்சா அதில் ஒரு ரூம் கட்டலாமா, அதை வாடகைக்கு விடலாமா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்களே ஒழிஞ்சு, காம்பவுண்டு வீடு அப்படியே கட்டிடுறாங்க. ஏன்னா இடம் வேணுமா, பத்தாதான். அப்போ எப்படி வாழ்கிற வீடும் குருவி கூடு, இருக்கிறதும் பார்த்திங்கன்னா தெருவோடு. அப்போது எது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டே வரோம். ஸோ இது ஒரு முக்கிய பதிவு. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வெறும் மண்ணில் நிற்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆயுசு 100. சரிங்களா? சரி, இப்போ இந்த எப்சம் சால்ட்டுக்கு வரோம். இது வந்து எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணும், எல்லா உறுப்புகளும் ரிலாக்ஸ் பண்ணும், டீடாக்ஸ் பண்ணி விட்டுடும். அதேமாதிரி தூக்கம் 100% இன்றைக்கி வந்து யாருக்காவது தூங்குறாங்களா நல்லான்னு கேட்டால் தூங்க கிடையாது. இன்றைக்கி வந்து போனால் ஏதாவது ஒரு பெயின் இருக்கும், கால் வலி இருக்கும், சில பேர் காலை போட்டு அடிச்சுக்கிட்டே தூங்குவாங்க. ஏன்னா ரத்த ஓட்டமே போகிறது கிடையாது, சர்க்குலேஷன். அதனால தான் வெரிகோசிஸ் பிளாக், ரத்த கட்டு உருவாகிடும். சரியாகவே இப்போ அது போன் அலைன்மெண்ட் மாதிரி அந்த கால்சியம்ஸ் கிடைக்கிறது கிடையாது போனுக்கு. அப்போது இந்த தண்ணியில் நம்ம கால் வைக்கிறதுனால என்னென்ன நடக்கும், நல்ல டீப் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடும். வீட்டில் கண்டிப்பாக பெரியவங்க இருப்பாங்க, நின்றுட்டே வேலை செய்வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன், காலை அமுக்கி விட்ட எஃபெக்ட் இந்த எப்சம் சால்ட்டில் கால் வைக்கிறதுனால. ஸோ எல்லாமே என்னாகும், ரீஃப்ரெஷ், செல்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆகும், அதேமாதிரி பிளட் ரீப்ரெஷன் ஆகும். ஆக கண் பார்வை நல்லா இருக்கும், உடம்பு குளிர்ச்சி ஆகும். இப்படி எவ்வளோலாம் சொல்ல முடியுமோ அத்தனையுமே நல்லது. அதனால தான் இந்த பதிவை நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ வெதுவெதுப்பான நீர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாக்ஸ் போட்டுட்டு போவாங்க, ஷூ போட்டு போகிறவங்களுக்குலாம் ரத்தக்கட்டு கம்ப்ரெஷன். சாக்ஸ் துவைக்கிறாங்களா இல்லையா, அவசரத்துக்கு போகிறாங்களான்னு கிடையாது, அதோடைய இன்ஃபெக்ஷன். ஸோ ஸ்கின் ரஃப் ஆகும், உள்ள வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் ரஃப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கால் எரிச்சல் இருக்கும். அவங்களுக்குலாம் தி பெஸ்ட்டு. கால் புண்ணு இருந்துச்சுன்னா ஆற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதை வச்சாலே போதும், இந்த புண்ணும் ஆறி போகும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லது தான். ஆக சுகர் பேஷண்ட்டில் நார்மலாக இருக்கும்போது கால் எரிச்சல் இருக்கும்போது இது மாதிரி வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா கால் எரிச்சல் போயிடும். ஏன்னா அங்கே ரத்த ஓட்டம் போகாமல் போய் தான் கால் பஞ்சு பத்திரமே நடக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பஞ்சில் நடக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அங்கே சர்க்குலேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த யூரியா ஆசிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே படிஞ்சு நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ அந்த படிவங்கள்லாம் இது அழகாக இந்த எப்சம் சால்ட் எடுத்து விடும். சரிங்களா? அதனால் மிக முக்கியமானது இந்த கால் குளியல். இந்த கால் குளியலுக்கு கண்டிப்பாக எப்படிங்கிறத நம்ம காட்டுறோம். வெறும் சால்ட் தான், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது வெளியிலலாம். ஸோ நீங்கள் வந்து நெட்லேயும் வாங்கிக்கலாம். ஸோ இதுமாரி ட்ரீட்டட், மல்டிபிள் ட்ரீட்டட்லாம் கிடைக்கிது. ஸோ சென்டட் அடிச்சதெல்லாம் வருது, அதெல்லாம் நல்லது தான் நமக்கு. ஏன்னா நம்ம கால் வைக்கும்போது நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு மல்டி ஃப்ளேவர்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படியோ அதுமாரி வாங்கி நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் இந்த எப்சம் சால்ட் இருக்கணும். வயசானவங்க, மெமரி, குழந்தைங்க ஷூ போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிக்கிறதுனால ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபுல்லாக சிஸ்டத்துலேயே உட்காந்தே இருக்கிறவங்களுக்கு இவங்கெல்லாம் அலுப்பு பார்க்காம வந்த உடனேயே ஒரு டப் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில் வச்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கி பாருங்கள். டயர்டில் தூங்குறது ஒன்று, அசதியில் தூங்குறது ஒன்று, ரிலாக்ஸாக தூங்குறது தான் முக்கியம். நல்லா தூங்குனீங்கன்னான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. நல்லா தான் தூங்குனேன், எந்திரிச்சிருப்பீங்க காலையில், அது டயர்ட். நீங்கள் பார்த்த வேலையில் அசதியில் தூங்குறது வேறு, அசந்து தூங்குறது வேறு. அப்போ அசதி வியாதி, அசந்து தூங்குனா லைஃப். எது வேணும்னு பார்த்துக்கோங்க. அப்போது அசந்து தூங்குறது தான் மெய் மறந்து அவ்வளோ அழகாக தூங்கணும், ரிலாக்ஸாக. காலையில் எழுந்திரிச்சிங்கனாக்கா அவ்வளோ நல்லா இருக்கணும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். ஆனால் இதே அசதியில் தூங்கினீங்கன்னா காலையில் உடம்பு வலிக்கும், தலைவலிக்கும். ஸோ இந்த எப்சம் சால்ட்டில் நம்ம கால் குளியல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். எல்லா ஆர்கன்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்சம் சால்ட்டு எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு கேட்டிருக்கீங்க. பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரை மாதிரியே தான் இருக்கும், கண்ணாடி மாதிரி பல இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்டட், அதாவது மீன்ஸ் நிறைய ஒரிஜினல் பன்னீர் இப்போ இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோஸு, எல்லோ, லாவெண்டர் இந்த மாதிரி வந்து கலர்ஸ்லேயும் வரும். சேம் தான், ஒயிட் தான், பட் ட்ரீட்டட்னா நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தேவை, இல்லை இன்னும் நல்ல குவாலிட்டி ஆட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி எப்சம் சால்ட்டை வந்து மல்டி கலர்ஸில் கொடுக்குறாங்க. இதேமாரி பார்த்திங்கன்னா நிறையாவே கிடைக்கிது. எப்சம் சால்ட்டுன்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே போதும், ஓகேங்களா, வந்துடும். ஸோ இப்போ நம்ம தண்ணி நிறைய வச்சுட்டு முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த எப்சம் சால்ட்டை உள்ளே போட்டுருவோம். ஒரு ஆளுக்கு ஒரு இந்த 3 அளவுக்கு போட்டு கொஞ்சோண்டு போட்டாலே போதுமான விஷயந்தான். ஸோ போட்டுட்டு நம்ம நல்லா ஜஸ்ட்டு ஒரு நல்லா அப்படி கலக்கி விட்டுட்டிங்கன்னா நார்மல் வாட்டர் மாரி தான் இருக்கும். ரிலாக்ஸாக கால் வச்சுக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்கணும், அதில் வந்து கால் அப்படி வச்சாலே போதுமான விஷயந்தான். இப்படி ஒரு 1/2 hour டிவி பார்த்துக்கலாம். அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் வந்து தேவையானது உங்களுக்கு மொபைலில் வந்து இல்லை லேப்டாப்லேயோ எதையாவது ஒன்று ஒர்க் பண்ணுங்கள், இல்லை சும்மா உட்காந்தாலும் ஓகே தான். ஏன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து இந்த சால்ட்டோடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவி நம்மளோட ஸ்கின்னில் ஊடுருவி, அதாவது ஒரு
ஒரு அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அத்தனையுமே இந்த தண்ணி வந்து அழகாக செய்யும். ஸோ வெதுவெதுப்பான ரொம்ப பெரிய, அதாவது சுகர் பேஷண்ட்லாம் கொதிக்கலாம் வச்சிடாதீங்க. மிதமான சூட்டில் இந்த சால்ட்டை போட்டுட்டு வச்சாலே போதும். தி பெஸ்ட்டு. கால் எரிச்சல், நல்ல தூக்கம். இந்த சிஸ்டமில் வேலை பார்க்குறவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க, நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருமே இதை நீங்கள் தயவுசெய்து இதை செஞ்சிங்கனாக்கா உங்களுடைய ஆயுசு 100, கண் எரிச்சல் இருக்காது, முடி கொட்டாது, நல்ல தூக்கம் இருக்கும். ஸோ தி பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சாலே போதும். 1/2 அன் ஹவர் எடுத்த பிறகு காலை நல்லா ஒரு சின்ன ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு தூங்கினாலும் ஓகே தான், இல்லை அப்படியே தூங்கினாலும் ஓகே தான். ஸோ நைட் இதை பண்ணாலே போதும். வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் சும்மா இருக்கீங்களா, மதியான நேரத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அப்போ காலையில் ஃப்ரீயாக இருக்கும் போதோ இல்லை சாப்பிட்ட பிறகு எம்டி ஸ்டமக்கில் இருக்கும்போது, வயிறு எம்டி ஸ்டமக்கில் இருக்கும்போது இதை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தி பெஸ்ட்டு மசாஜ். போட்டு காலை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்க தேவையில்லை, குத்திட்டு இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் அழகாக. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து நம்ம சாக்கடையில் ஊற்றிடலாம். ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயம். இந்த எப்சம் சால்ட்டை வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபீட்டில் பண்ணாலே போதுமான விஷயந்தான். கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே ரீஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிடும், டீடாக்ஸ் ஆகிடும் உடம்பு. ஸோ நல்ல ஒரு டைஜஷன் இருக்கும். ஏன்னா காலில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா உறுப்பும் காலில் தான் இருக்குது. ஸோ தி பெஸ்ட். அதனால் தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான விஷயத்தில் நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கான ஒரு ரிலாக்ஸாக, சந்தோஷமாக இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும், உடம்பும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கான ஒரு பதிவு தான் இந்த எப்சம் சால்ட்டோட பதிவு. இப்போ பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப கம்மியான விலையில் நம்ம வந்து எல்லாத்துலேயும் கிடைக்கிது. இப்படி ஒரு அரிய பொருள் வெளியில் கிடைக்கும் போது நம்ம அதை விட்டுட்டு கால் வலியில் போட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு தேரும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக கால் வலி, அதேமாரி சுகர் பேஷண்ட்டில் உள்ள கால் எரிச்சல்கள், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்ஸ் ரீஃப்ரெக்ஷன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஃபேஸ், அதேமாதிரி நல்ல முடி வளர்ச்சி, எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது இந்த கால் பாத குளியல். தயவுசெய்து வீட்டில் பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, செஞ்சு கொடுங்க. நீங்கள் வந்து இவ்வளோ டயர்டில் வந்தாலும் வீட்டில் உள்ள நம்மளுடைய அம்மா அப்பா வயசானவங்களுக்கு நம்மளை விட்டால் வேறு யார் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அலுப்பு பட்டுட்டு நம்ம வந்து டயர்டில் நம்ம செய்யாமல் விடணும். நம்மளுக்குள்ள ஒரு கடமை, அவங்க வாழும் காலத்தில் நல்லாவே வச்சுக்கலாம், அடுத்ததான் நம்மளும் நல்லா வச்சுப்பாங்க நம்மளுடைய பசங்கள். அதனால தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மறந்து போன சில விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எப்சம் சால்ட் உங்களுடைய அனைத்து ஆர்கான்ஸையும் ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.